இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதுக்கப்புறம் மகாநதி சீரியலில் இன்னைக்கு ஒரு முழு ஃபில்லர் தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சு. ஏன்னா குமரனுடைய நடிப்பு திறமையை பார்க்கறதுக்காக அத்தனை பேரும் கூடி உட்காந்து ஏது நடக்க போகுதுன்னு உட்காந்துருந்து தான் முழுசாக நடந்துச்சு. ஆனால் எண்டில் தான் ஒரு குட்டி திருப்பத்தையும் வைக்கிறாங்க. வெண்ணிலாவுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தொடரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க யமுனாவும் நர்மதாவும் படிக்கும் பொழுது அவங்கள கிண்டல் பண்ணி பாட்டி பேச, நான் முதல்ல கலெக்டர் ஆனா ஒன்னா உள்ள தூக்கி போடுறதான் ஏன் வேலைன்னு சொல்லிட்டு யமுனா பேச, அதுக்கு எல்லாரும் விழுந்து சிரிச்ச உடனே பாட்டி ஓ எத்தனை நாள் கனவுடி இதெல்லாம் என்ன ஜெயிலில் போகணுன்ட்டு அப்படின்னு அவங்க வேற பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வேற விஜயையும் வெளியே போக விடாமல் உட்கார வச்சு இந்தா வரப்போறாரு எங்கள் மாமா, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் உட்கார வச்சிருக்காங்க. இவங்க வேற காவேரி வேற. அவரும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. சீரியல் ஆரம்பிக்குது. சீரியல் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நினைக்கிறேன். அது ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே எல்லாரும் மாற்றி இப்போ இந்த வரப்போறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நடுவில் கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. உடனே ஈவி கால் பண்ணணும் அப்படி இப்படின்னு வேற அல்லப்பட்டுட்டு இருக்காரு இவர் வேற குமரன் வேற. அதுக்கப்புறம் சீரியல் ஆரம்பிக்க போற நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாரு. அப்புறம் நிவினுக்கு கால் பண்றாரு. நிவின் நடிகரான டெய்லர் குமரன் உனக்கு பேனரே வைக்கிறோம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீ வர சீன, இதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் ஆக ஊகன்னு வருங்கிறாங்க. அதுக்கப்புறம் குரு தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். இன்னும் வரல அடுத்த சீன் வந்துருவேன், இந்த சீன் வந்துருவேங்கிறாரு. அங்க ஒரே சண்டையும் சச்சரவும் வம்புழுக்கிறதும் கிண்டல் பண்றதும் மாத்தி நடக்கிறதெல்லாம் அங்க காமிச்சுட்டே இருக்காங்க டிவியில. இந்த பக்கம் விஜய் வேற உத்து பாக்குறாரு. தான் வருவார் மாமா, என்ன சீன் சொல்ல வந்துருவார். பெரிய சீனா தான் இருக்கும், சூப்பரா வரப்போறாரு, பிச்சு உதற போறாரு பாருங்க அப்படின்னு நீங்க மிரண்டு போறீங்க. அப்படி இந்த பக்கம் காவேரி வேற உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்க, அந்த பக்கமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் எங்க வரவே காணோம்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இதோ இப்ப வரப்போறேன், இதுக்கப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேச, எல்லாரும் ஆண் பார்த்துக்கிட்டே இருந்தா பொசுக்குன்னு திருப்பி ஹீரோ ஹீரோயினே காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினா அவங்க வில்லியான்னு தெரியல. அவங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. காமிச்சதுக்கு பிறகு அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே டபக்குன்னு இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா தொடரும்னு போட்டாங்க. அதிர்ச்சியாகி இந்த பக்கம் விஜய் திரும்பி பார்க்க, அங்க எல்லாருமே திரும்பி குமரனை பார்க்க, குமரன் எந்திச்சு பாவமா நிக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த காஸ்டியூமருக்கு கால் பண்ணா நீளமா இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டி தூக்கி போட்டிருப்பாங்கப்பா. சம்டைம்ஸ் அப்படி நடக்கும், அடுத்த தடவை பாத்துக்கலாம், நான் வேலையா இருக்கேன்பான்னு வச்சிடறாரு. உடனே அவர் திருன்னு முடிக்க, இதுக்கு தான் ஈவிக்கு வேற கால் பண்ண சொன்னீங்களா, நீங்க எங்களுக்கு அன்னைக்கு நடிச்சு காமிச்சிங்களா, அதே அழகுல ஏதாவது நடிச்சு காமிச்சிருப்பீங்க, அதனாலதான் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருப்பாங்க, என்னத்தை ஓவர் ஆக்ஷன் பண்ணி வச்சிங்களோ அப்படின்னு கங்காவும் போயிடுறாங்க. போய் வேலையை பாடுறா, மூஞ்ச கழுவிட்டு சிப்ஸை வேற தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு பாட்டி கிண்டல் பண்ண, சிப்ஸை வேகமா கையில இருந்து பிடிங்கிட்டு உனக்கு வேணாம்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கோவமா உள்ள போயிடுறாரு குமரன். அவருக்கு ரொம்ப இன்சல்ட்டா போச்சு, ரொம்ப அவமானமாச்சு அவருக்கு. இதுக்கு நடுவில் மகாநதிக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கும் ஏற்கனவே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு மகா சங்கமம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா. ஸோ அப்படி மகா சங்கமம் நடக்குது அப்படின்னா இது டிவியில் அதே சீரியல் வேற பார்க்குறாங்களே அப்படின்னா அந்த லாஜிக்லாம் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கதை போகுது. ஸோ அது ஒரு பக்கம் இல்லை, இவர் நடிக்கிறத வச்சு தான் அந்த மகா சங்கமே நடக்க போதாங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இது வித்தியாசமாக அது நடக்குமான்ட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுதே இப்போ இங்கேயும் பார்த்தா இப்போ இவங்க பாவமாக எந்திரிச்சு வெள்ளைக்கிழமை போக காவேரி என்ன அவரை காணா, இதுக்கு தான் நான் 30 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணனான்னு இவர் கேட்கும் பொழுதே நானே கோவமா இருக்கேங்கிறாங்க. என்ன சமாளிச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா, அவரை போய் சரி பண்ணலாம் போகாத, அவரே ரொம்ப அப்செட்டா இருப்பாரு, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரும் போயிடுறாரு. இதுக்கு நடுவில் பழசெல்லாம் கனவுல ஒரு மாதிரி படுத்தி எடுக்குது வெண்ணிலா என்கிற நிவேதாவுக்கு. அவங்க அப்படியே எந்திரிச்சு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. கூட உட்காந்துருக்கவங்க ஏன் இந்த நியூஸ் பேப்பரே பார்த்துட்டு இருக்க, இல்லை இதுல இருக்க யாரையாச்சும் உனக்கு தெரியுமான்ட்டு அவங்க பேப்பரை பாக்குறாங்க. அதுல விஜயும் சாரதாவும் இருக்கிறத பார்த்து இவங்க உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது அவங்க அழ ஆரம்பிச்சு தூங்கிடுறாங்க. உடனே என்னவா இருக்கும் இப்போ அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க தான் இப்போ காவேரி கால் பண்ணி கடைசியில் இந்த பொண்ணுக்கு வர தெரியும் போறேன்னு ஏதாவது சொல்ல போறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு நமக்கு. ஸோ எப்படி போகுது சீரியல் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இதுக்கப்புறம்